நேசிக்கிறதான எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு இருக்கின்றார்கள். நீங்கள் பேச வேண்டும். அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்பட வேண்டும். கேட்கும்போதே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஜனங்கள். இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். நீங்கள் பேச வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றேன். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பிலா திரு ஸ்நானத்தினார் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் மறு ஜன்ம குணமடைந்தீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். தலைப்பாக இன்னும் 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 இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் தலைப்பாக தேவனுடைய கிருபையால் கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் இந்த செய்தியை ஆரம்பத்திலிருந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் பரிசுத்தமாய் இருவீர்கள். நீங்கள் அநியாயம் செய்கிறவங்களாக இருந்தால் நியாயம் செய்ய வந்துடுவீங்க. அசுத்தமாக இருந்தால் பரிசுத்தத்துக்கு நேராக வந்துடுவீங்க. உங்களுக்கு இப்பொழுது வசனத்தின் மூலமாக இந்த செய்தியை கொடுக்க தேவனை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 11வது வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வசனத்தை கேட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகின்றார், அநியாயம் செய்கிறவனா, அநியாயமே செய்துகிட்டே இருப்பியா, இன்னும் செய்துட்டு போ, இன்னும் செய்துட்டு போ. அசுத்தமாக இருக்கியா, இன்னும் அசுத்தமாகவே இருந்துட்டு போ. நீதி செய்கிறியா, இன்னும் நீதியை செய், அதை விட்டுறாத, சோர்ந்து போயிடாத. பரிசுத்தமாக இருக்கியா, இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும். இதே வசனத்தை இங்கிலீஷில் கேளுங்க. ரொம்ப அருமையாக தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கின்றார். எப்படி இது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க? வெளிப்படுத்தல் 22:11. Let the evildoer still do evil, and the filthy still be filthy, and the righteous still do right, and the holy still be holy. நீ ரைட்டுன்னா ரைட்டாகவே செய்துக்கிட்டு, நீ தப்பானா தப்பாக செய்துட்டு போ. இன்னும் 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 இப்படி தான் நீ இருக்க போறியா அப்படின்று இன்றைக்கு தேவன் மிகுந்த ஒரு ஆதங்கத்தோடு இந்த வார்த்தை கேட்கின்றார். அருமையானவர்களே, அநியாயம் செய்கிறதே அப்படியே நில்லு, அசுத்தமாக இருக்கே அப்படியே நில்லு, பரிசுத்தமாக இருக்கே அப்படியே நில்லு, இன்னும் பரிசுத்தமாக இருக்கே அப்படியே நில்லு, ஸ்டில் அப்படியே நின்றுக்கோ, சில மாதிரி நின்றுக்கோ. அப்போ இன்றைக்கு இது எப்படி கர்த்தர் ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு சொல்லுகின்றார். அருமையானவர்களே, நீங்கள் அநியாயம் செய்கிறவளாக இருந்தால் உங்களே கேட்டு பாருங்கள். ஏசப்பா, நான் அநியாயம் செய்கிறேனா, நீதி செய்கிறேனா, அநீதி செய்கிறேனா, இல்லை பரிசுத்தமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சில காரியங்களை இதை குறித்து நம்ம பார்ப்போம். 30 நிமிடங்கள் தான்.
அரை மணி நேரத்தில் இந்த செய்தி முடிந்துவிடும். அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் நீதிமானாக, நீதி செய்தவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். வெளிப்படுத்தல் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு கொள்ளுவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பாருங்க, 4 ஜீவன்கள் பரலோக ராஜ்யத்தில் சுற்றிலும் என்னதான் சிறகுள்ளவைகளை சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்கள். சிறகுள்ளவைகள் அதே சமயத்தில் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களாக இருந்தன. அவைகள் என்ன சொல்லிச்சான்? தேவனை பார்த்து, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் ஒரு செகண்ட் கூட விடலை, ஓயாமல் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால தான் இன்றைக்கு நம்மளும் ஆண்டவரை நம்ம ஜெபிக்கிற நேரங்கள்லாம் பரிசுத்தர் 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 என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், அப்பொழுது எங்களையும் பரிசுத்தமாக்குங்க. இரவு பகலும் பரலோக ராஜ்யத்தில் இதான் நடந்துக்கிட்டு இருக்குமா, இதான் நடந்துகிட்டு இருக்கு. இரவு பகலும் கோடிக்கணக்கான தூதர்கள் இந்த வார்த்தையை தான் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. அப்போ நம்மளும் பரிசுத்தமாக இருந்தால் தான் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நான் உங்களுக்கு அடுத்து வாசிக்க சொல்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவர் தரிசிக்க முடியாது. அது ஒரு லைன் இருக்கு. நான் பரிசுத்தராய் இருக்கணும், என்கிட்ட வந்தால் நீ பரிசுத்தமாக தான் நீ வர முடியும் அப்படிங்காங்க. ஏன் இதை ஜனங்கள் மறந்து விடுகின்றீர்கள்? பரிசுத்தம் என்பதையே மறந்து விடுகின்றீர்களே. நான் பாவி என்று ஒரு ஆழமான மனம் திரும்புதல் வரும்போது பரிசுத்தம் வந்துடும். சில வருடங்களுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு சகோதரன், அவங்க வாலிப வயசில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டாங்களாமா. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த பாவம் அவர்களுக்கு மிக கடினமாக இருந்திருக்கிறது. இவ்வளவு சின்ன வயதிலேயே நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய தவறை செய்து விட்டேனே அப்படின்ட்டு கவலை நான் தாங்க முடியல. பிரியமானவர்களே, 5 நாட்கள் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடாம தேவ சமூகத்தில், தேவனே பரிசுத்தப்படுத்தும், என்னமா ஒரு அசுத்தமான ஒரு தவறை நான் செய்துவிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கதறி அழுது 5 நாட்கள் சாப்பிடாமல் தேவ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அங்கே வீட்டில் எல்லாரும் சொன்னாங்களாம், எதுக்கு இப்போ இப்படி கிடக்க, சாப்பிடவாது செய்ய, நீ ஜெபம் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, நீ சாப்பிடு அப்படின்னா முடியாது. நான் செய்த பாவம் எனக்கு முன்பாக நிற்கின்றது, உண்மையாக நடந்ததை சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்படியாக தேவன் 5வது நாள் அவனுக்குள்ளே அந்த மன்னிப்பை கொடுத்து பரிசுத்தமாக்கி விட்டு அந்த சகோதரனை எடுத்தாரு பாருங்க. கைகளின் பிரயாசத்தை அந்த வயசிலே ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்து விட்டார். பாவத்திலே அவங்க இருக்கும்போது அந்த குடும்பம் ஒரு தரைமட்டமான ஒரு குடும்பமாக இருந்தார்களாம். இன்றைக்கு அவங்க வீட்டில் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களாம். ஒரே ஒரு சகோதரனுடைய மனம் திரும்புதல், அந்த பாவத்துக்காக அழுத துக்கமானது தேவனால் மன்னிக்கப்பட்டு மிகுந்த ஒரு பரிசுத்தவானாக மாறிவிட்டார். மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே ஆலயத்தில் முதல் ஆளாக இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அப்படியானால் தான் அவர்கிட்ட நம்ம போக முடியும். அதனால தான் வெளிப்படுத்தல அந்த 22:11 நீ அநியாயம் செய்கிறியா, செய்துட்டே இரு, அப்படியே இரு, ஸ்டில்லுன்னா சில மாதிரி நில்லு. இல்லை ஆண்டவரே, நான் மாறிடுறேன்ப்பா, நான் ரொம்ப அநியாயம் பண்ணுறேன்ப்பா. இன்னும் உங்களுக்கு நான் வசனம் எடுத்து சொல்கிறேன். லேவியராகம் எடுங்க. லேவியராகமும் 19வது அதிகாரம்
5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நியாய விசாரணையிலும் ம் அளவிலும் ம் நிறையிலும் ம் படியிலும் ம் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. ம் சுமுத்திரையான தராசும் ம் சுமுத்திரையான நிறைக்கல்லும் சுமுத்திரையான மரக்காலும் ம் சுமுத்திரையான படியும் உங்களுக்கு இருக்க வேண்டும். ம் நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல் என்றார். எப்படி ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா? நியாய விசாரணையிலும் அளவிலும் அளக்கிற அளவிலும் நிறையிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. உன் தராசுல எப்படிப்பட்ட படி இருக்குது, உங்களுடைய அளக்குறீங்க நீங்க அளவு, அந்த அளவை எப்படி அளக்கீங்க, அது நீதியாக இருக்க வேண்டும். 36 சுமுத்திரையான தராசு, சுமுத்திரையான நிறைக்கல்லு, சுமுத்திரையான மரக்காலு, சுமுத்திரையான படியும் இருக்க வேண்டும். உங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே கரெக்டாரு, அநியாயம் செய்யாத உன்னுடைய படிக்கல் எல்லாமே அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கட்டும், தேவனுக்கு பயந்து இருக்கணும் அப்படி சொல்கிறார். அப்படின்னா நீதி செய்ததுக்கு வந்துரு, அநியாயத்தை விட்டுரு, அசுத்தத்தை விட்டுரு, நீதிக்கு வந்துரு என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். அருமையானவர்களை, தயவு செய்து நான் ப்ளீஸ் கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கி உங்கள் அளவு எப்படி அளவு, உங்களுடைய தராசு எப்படிப்பட்டது, நீங்கள் எழுதுகிற கணக்கு வழக்குகள் உண்மையானதா? அப்படியானால் நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ அநியாயம் செய்யாத, நீ செய்துக்கிட்டே அந்தால போ அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் 22வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 11 ரொம்ப வேதனையாக கர்த்தர் சொல்லுகின்றார் அந்த வசனத்தை. நீங்கள் 19 அடுத்த வசனத்தை பாருங்க, 37. ஆகையால் என்னுடைய கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள். நான் கர்த்தர் என்று சொல்லுகின்றார். கர்த்தர் என்றார் அதிகாரம், அவர் கர்த்தர். கடல்ல இயேசுவா நடந்து வந்தாங்களே, சீடர்கள் பார்த்தாங்க தெரியுமா? பார்த்துட்டு அவர் கர்த்தர் தான் சொன்னாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் எனக்கு தேவனை எப்படி தான் சொல்லன்னு தெரிய மாட்டேங்குது. சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா வந்து படியில் நின்னாங்க, வளவுக்குள்ளே சின்ன படி தான், அதில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. வானத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க போல். நான் ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தெரியல. அப்புறம் எங்கள் அம்மாட்ட ஏதோ பேசினேன். அப்போ எங்கள் அம்மா பிதா அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு, அப்படி சொல்கிறாங்க. அப்போ சின்ன பிள்ளையில எனக்கு அது ஒரு வைராக்கியமாக இருந்துச்சு. அம்மா அப்படி தேவன் அப்படின்னா என்னமா வைராக்கியமாக இருக்காங்க, பைபிள்லாம் கிடையாது. அந்த தாய் அன்னைக்கு சொன்னது பிதான்னோடனே அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அப்படி பேசுகிறாங்க, ஏசப்பா பிதா அப்படின்னா. அப்போ நம்ம அம்மா மாதிரி நமக்கும் வைராக்கியம் வரணும். எனக்கு அன்னைக்கு கர்த்தர் இந்த விதையை போட்டார். இன்றைக்கி நமக்குள்ள நம்ம தேவன், நான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கட்டளைகளை யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொள்ளுங்க, அநீதி செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, உங்கள் அளவுலாம் கரெக்டாக இருக்கட்டும், கையெழுத்தெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும், செக்கு நிரப்புறதெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நான் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநியாயம் செய்துனா செய்துக்கிட்டே போ. ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் 22:12 உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கடைசியில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீதி உள்ளவங்களாம் நீங்கள் மாறிடுவீங்க. அடுத்த வசனத்தை சொல்கிறேன், எரேமியா 22வது அதிகாரம் 14. எரேமியா 22:14. அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோ. அநீதத்தினாலும் வீட்டை கட்டாத, நீதினாலும் வீட்டை கட்டு. வீட்டை கட்டுறீங்களா? அநீதினால அதை தான் சொல்லியிருக்கு. அநியாயத்தினாலே மேலறைகளை கட்டி அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளாத. ஒரு அரை நேரம் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய சம்பளத்தை கொடுத்துருங்க, வேதம் சொல்லுது. அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்கள். இதுக்குள்ளே 15 நிமிஷம் ஆயிட்டு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. நான் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக உங்களுக்கு தேவன் எனக்கு தந்திருக்கின்றார். ஒருவேளை சும்மா வேலை செய்ய சும்மா போன்னு சொல்லக்கூடாது. நான் கடந்த நாளில் நம்ம தூத்துக்குடியில் ஒரு ஹாஸ்டல் வச்சுருக்காங்க, எனக்கு அவங்க பேர் தெரியாது, ஆனால் ஆர்சி ஹாஸ்டல்னு நான் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அந்த ஹாஸ்டலில் ஒரு அக்கா என்கிட்ட வேலைக்கு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு அக்காவை அவங்கள வேலைக்கு அனுப்புனேன் அந்த ஹாஸ்டலுக்கு. தூத்துக்குடியில் தான் இருக்குது, ஆர்சி ஹாஸ்டல்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஹாஸ்டலில் அந்த அக்கா வேலை பார்த்துருக்காங்க, 3 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்ய முடியல போல். உடனே அவங்க எனக்கு வர முடியல, இந்த வேலையை என்னால் செய்ய முடியல அப்படின்ட்டு அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஆனால் ஒரு மாதம் 2 மாதம் கழித்து
அந்த ஹாஸ்டல் நடத்துகிற அந்த அக்கா அந்த 3 நாள் பணத்தையும் எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு கூகுள் பேயில் அனுப்பி அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவங்க 3 நாள் வேலை செய்தாங்க, அதுக்குரிய சம்பளம் இது அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்க தான் வேலைக்கு இல்லையே, நம்ம சொன்ன வேலையை செய்யலையே, 3 நாள் தானே பார்த்தாங்க, அவங்க தான் சாப்பிட்டாங்கல்ல 3 நாளும் அப்படின்ட்டு இருக்கல. அதுக்குரிய சம்பளத்தை அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கணக்கு சரியாக போயிட்டா, அவங்க நீதி செய்துட்டாங்களா, அவங்க நியாயம் செய்துட்டாங்களா, அவங்க நல்லா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கல்ல. சும்மா வேலை கொள்ளாதீங்க, சும்மா வேலை கொள்கிறவனுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கு வசனம். பழைய ஏற்பாடு தான் நிழல், புதிய ஏற்பாடு தேவன் பார்க்கின்றார். நம்ம எப்படி அளக்குமோ அதை விட மேலாக தேவன் நமக்கு அளப்பார். நம்ம நல்லதாக செய்தால் நல்லதாகவே அளப்பார். நல்ல ஆண்டவர். அதனால் அந்த இடத்துல உட்காந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கெல்லாம் கரண்டே எங்களுக்கு கிடையாது மதியத்திலிருந்து. ஆனால் அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல தேவன் அப்படியே கிருபை செய்தார். அப்படியே கிருபையினால் இன்றைக்கி இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். கொஞ்சம் நீங்கள் தனியாக உட்காந்து நிதானமாக அந்த செய்தியை கேளுங்க. மைண்டை எங்கேயும் விடாதீங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் கர்த்தரோடு நீங்கள் வாழ்வீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்த வசனம் 15. நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவா இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபான பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? பார்த்தீங்களா எப்படி சொல்றாரு? கேதுரு மாளிகையில் நீங்கள் விளாவனம் பண்ணினால நீ ராஜாவா இருப்பியா? உன் தகப்பன் எப்படி இருந்தான்? போஜனபான பண்ணினா நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையா? யாருமே எதிர்த்து பேச முடியல, சுகமாய் வாழ்ந்தார்கள் அல்லவா? ஏன் நீங்களும் அப்படி வாழக்கூடாது? நீங்களும் நீதி நியாயம் செய்து வாழ வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இந்த வார்த்தையை, இது உலகமெங்கு போகின்றது, யூடியூப்பில் கிடக்கும், எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் நீதிமானாக மாறி நீதிக்குள்ள வந்துருங்க. 16வது வசனம். அவன் சிறுமையும் எளிமையும் ஆனவனுடைய நியாயத்தை விசாரித்தான். அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நீ நியாயத்தை என்ன செய்யணும்? சிறுமை எளிமையானவனுடைய நியாயத்தை விசாரிக்க வேண்டும். அவர்கள் சுகமாய் வாழ்ந்தான், அப்படியே நியாயத்தை விசாரித்தான். நம்ம வீட்டை பூட்டிட்டு உள்ளே நம்ம வெளியே வராமல், யாருக்கும் தர்மமே செய்யாமல், யாருக்கும் நியாயமே செய்யாமல் இருந்தாச்சுன்னா அது எப்படி? புண்ணியம் செய்யணும்ல. நம்மளும் 4 பேருக்கு இறங்கணும்ல. நம்மளை ஒரு திக்கற்றவங்களை, ஒரு விதவைகளை விசாரிக்கணும்ல. அவங்களுக்கு ஒரு போஜனம் கொடுக்கணும்ல. அதுதான் உங்களுக்கு பரலோகத்தில் பரிசுத்த கணக்கில் வந்து நிற்கும். உங்களை ஆசீர்வதிக்கும் கணக்கு அங்கே அதில் தான் வந்து நிற்கும். பாவ கணக்கு இருக்கக்கூடாது. ஞாபக புஸ்தகத்தில் உடைய கணக்கு இருக்கணும். அதான் நீ எளியவனுடைய காரியத்தை நீ விசாரிக்கும் போது அப்படி செய்வதல்லோ என்னை அறிகிற அறிவு. நீதி நியாயம் செய்ய வேண்டாம். அருமையானவர்களை, இறக்கம் செய்யுங்க, அன்பு செலுத்துங்க, பரிசுத்தமாகுங்க, இன்னும் பரிசுத்தமாங்க. அநீதியாக இருந்தால் அதை விட்டுட்டு வாங்க, அசுத்தமாக இருந்தால் அதை விட்டுட்டு வாங்க. அடுத்து நம்ம வாசிக்க வேண்டியது கலாத்தியர் 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ நமக்கு நீதி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டுமா? இன்னும். அப்போ நீதி செய்கிறது விசுவாசம். தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது அது நீதியாக மாறுகின்றது. நீதி தேவனை விசுவாசிக்க வேண்டும், அவிசுவாசப்படாதீங்க. அவிசுவாசம் உள்ளவனால ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஆண்டர் போயிருந்தாங்க. அங்கே யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்களுக்கு விசுவாசமும் இல்லை. அதனால் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதமும் செய்யவில்லை. அப்போ நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இப்பொழுதே எனக்கு நடக்கும், எனக்கு எப்படியும் நடக்கும். அதாவது நான் அடிக்கடி என்ன நினைப்பேன் தெரியுமா? உலகத்தை ஆண்டவர் பார்க்கும்போது தண்ணி தான் இருந்துச்சாமா. அதாவது கடல், ஃபுல்லாக கடல். இந்த உலகத்தில் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கின்றார். ஒன்றுமே கிடையாது, கடல் தான் ஃபுல்லாக, நீர் ஜலத்தினால உலகம் நிறைந்திருந்தது. அதை வச்சு ஆண்டவர் தண்ணியை 2ஆக பிரித்து கடலாக்கி சமத்து கீழே தண்ணியை விட்டுட்டு புல் பூண்டுகளையும் மிருகங்களையும் எல்லா பட்சிகளையும் மரங்களையும் கனி பழங்களையும் எல்லா தானியங்களையும் புல் பூண்டுகளையும் மிருக ஜீவன்களையும் நடப்பன, ஊர்வன, பறப்பன, நீந்துவன எல்லாம் படைச்சார். எல்லாம் ஃபால்ஸு. எங்கெல்லாம் போகிறீங்க? அருவிகளுக்கு ஃப்ளைட்டில் பறக்கீங்களே, யார்? அப்பா தான், ஏசப்பா தான். கடலை பாருங்கள், எப்படி கடல், அதுக்கு பாதை போட்டிருக்காரு, அதுக்கு ஒரு மேப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு லொக்கேஷன். அப்பா தான். அவ்வளோ பெரிய சக்தி உள்ளவர் சொல்கிறாரு, டேய் பரிசுத்தமாக இருந்துடா, கொஞ்சம் நீ பரலோக ராஜ்யத்தை பாரு,
இந்த உலகமே நீ எந்த நாட்டுக்கோ போயெல்லாம் பார்க்கல. தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்குது தெரியுமா, அங்கே ஒரு உலகம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீனே எனக்கு ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம இதயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய ஹார்ட் வந்து அது வந்து ஒரு கைப்பிடி அளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோங்கான இதயத்தில் இறைவன் வாசம் பண்ணார். அது ஒரு உலகம். ஏனென்றால் எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு கிடச்சிது இயேசுவா கிருபையினால். வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி. அப்போ ஒரு ராஜ்யமே நமக்குள்ளே இருக்குது. அதான் தேவன் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறதே. அப்போ வான சிங்காசனம் உங்களால் வானத்தை தொட முடியாது, அது தொடுவானம். அந்த வானமும் இந்த பூமியும் எட்டி பார்க்க முடியாது, தொடவும் முடியாது. எவ்வளோ ஆகாயத்தில் பிறந்தாலும் வானத்தை தொட முடியாதுல்ல. அதே போல் நம்முடைய இதயம் இருக்கின்றது இறைவன் வாழ்வதற்கு. படைப்பின் இறைவன் பீடத்தில் இருக்கின்றான், உணவின் வடிவாய் இதயத்தில் வருகின்றான். நம்ம திருவிருந்து வாங்கும்போது அவர் உணவாக நம்ம இதயத்தில் வருகின்றார். இது ஒரு உலகமா, தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் அநியாயம் இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது. விட்டுருங்க இன்னிலேருந்து விட்டுருங்க. தனியாக உட்காந்து கேளுங்க. ஏன்னா அது இம்பார்ட்டண்ட். பரலோக ராஜ்யம் தான் இம்பார்ட்டண்ட். அது சரியாயிட்டுன்னா நமக்குள்ள எல்லாம் சரியாயிடும். இன்றைக்கி உங்களை செக் பண்ணி பாருங்கள். நீதி செய்கிறேன்னா இன்னும் செய்வேன், பரிசுத்தமாகறேன்னா இன்னும் பரிசுத்தமாவேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்கிறவன் இன்னும் ஒன்று. அடுத்து அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் ரெண்டாவது அப்படிதான் சொல்றாரு. நீதி உள்ளவன் இன்னும், மூணாவது இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கு. 4 இன்னும் இதே தான். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன் தெரியுமா, 5 + 5 10ன்னு அன்னைக்கு ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போனான். 5 × 5 5 25ன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போனான். அந்த கணக்கு தான் இன்ன வரைக்கும், இந்த உலகம் முடிய வரைக்கும் இதே கணக்கு தான். 10 10 20 தான். ப்ளஸில் மைனஸ் போட்டால் 0 தான். ஏற்றுக்கிட்டீங்கள? 10 மல்டிப்ளைனா எத்தனை ஆகுது? 10 மல்டிப்ளை பண்ணால் 100 ஆயிடுதுல்ல, அதையும் ஏற்றுக்கிட்டுறீங்கள? 1000 + 1 போட்டால் 1001. 1000ல் ஒரு மைனஸ் போட்டு 1 போட்டிங்கன்னா 1000க்கு 1 ரூபா குறைஞ்சிருதுல்ல. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டுறீங்கள? அதே மாதிரி வேதத்தை ஏற்றுக்கோங்க. இதுதான் நமக்கு கடைசி நாளில் வந்து நிற்கும். இதுதான் நிற்கும். இந்த உலக கணக்கெலாம் வராது. இங்கே இதை ஏற்றுக்கொண்டால், அழிந்து போகிற இதை ஏற்றுக்கொண்டால் இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எல்லாம் செய்வாங்க ஏசப்பா, எல்லாம் செய்வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அமர்ந்துருங்க. தலைக்கு எண்ணெய் பூசு, வேதம் சொல்லுகிறது. தலைக்கு எண்ணெய் பூசு, என்ன நீ புசித்து ஆலயத்துக்கு போ, சந்தோஷமாக இரு அப்படின்னு ஆர்டர் சொல்கிறார். தலைக்கு எண்ணெய் பூச சொல்கிறார். தலைக்கு எண்ணெய் பூசி நீ புசித்து சந்தோஷமாயிருங்களேன்னு எப்போ சொல்கிறார்? ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்த்துடுவார். என் தேவன் இருக்கார். ஆனால் நம்மகிட்ட உள்ள கேரக்டர் வந்து பரிசுத்தமாக இருக்கட்டும். அநியாயம் செய்து நின்றுக்கிட்டே இருக்கீங்களா? விட்டுருங்க. விட்டுருங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க, நீதிக்கு வாங்க, பரிசுத்தத்துக்கு வாங்க. அடுத்து உங்களுக்கு வசனம் 2 சாமுவேல் 22:21. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். பாருங்க, இதுல எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. 2 சாமுவேல் 22:21. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கரெக்டாக சரி கட்டுறாரு. பார்த்தீங்களா? கவலைப்படாதீங்க. நீதி செய்துகிட்டே இருக்கீங்களா? உங்களுடைய நீதிக்கு தக்கதாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது, அசைக்கவே முடியாது. தேவன் அவர் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டே இருப்பார், ஸ்கேன் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த பையன் நீதி செய்கிறான், அந்த மகன் நீதி செய்கிறான், அந்த மகன் நீதி செய்கிறான். கண்டிப்பாக தாவீதுக்கு அருளின கிருபை நமக்கு உண்டு, உங்களுக்கு உண்டு, எனக்கு உண்டு. இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அவர் நீதி செய்வார். பயமே விடாதீங்க. யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது. ஏமாத்தினாலும் திருப்பி தந்துடுவாங்க. நம்ம கையை மீறி போயிட்டா அது தேவன் கையிலேருந்து வந்துடும். எதுக்கு பயப்படுறீங்க? அங்கலாய்க்காதீங்க, டென்ஷனே ஆகாதீங்க. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக்கோங்கப்பா, யெகோவா நீசி எல்லாமே பார்த்துக்கோங்கப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 2 சாமுவேல் 22:21. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கரெக்டாக சரி கட்டிடுவார். என்ன அப்படிலாம் கைவிட மாட்டார். அடுத்து 20 வாசிங்க. என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். பார்த்தீங்களா? என் மேல் அவர் பிரியமா இருக்காரு. இதெல்லாம் ஏசப்பா பார்க்காங்க. கை சுத்தமாக இருக்கா, இவன் எல்லாம் நீதியாக இருக்கானா அப்படின்னு பார்த்து தான் அவர். அதான் நான் 21 வாசல் 20 அப்புறம் சொன்னேன். என் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார்.
இனி விசாலத்திலே கொண்டு வந்து என்னை தப்பு வைக்கிறார். ஏன்னா நான் நீதி செய்கிறேன்னு தாவீது ராஜா சொல்கிறாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி நம்ம அநியாயத்தை விட்டு திரும்பிடுவோம். ஆண்டவருக்காக. எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் வந்து ஆர்சி தான் கான்வெண்ட்டில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும். அங்கே வந்து ஒரு சிறு ஒருத்தல் முயற்சி செய்ய சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? தண்ணி குடிக்கணும்னு வந்த உடனே போய் குடிக்காத, கொஞ்ச நேரம் கழித்து போய் தண்ணி குடி. அப்போல்லாம் யார் வீட்டில் வால் கிளாக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா யாராவது வாட்சி கட்டியிருப்பாங்க. கோயிலில் கூட இது கிடையாது, கிளாக்கு கிடையாது பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து குடி. தனித்தாக வந்தவொடனே ஓடி போய் குடிக்காத, கொஞ்ச நேரம் கழித்து குடி. ஏன்னா சாப்பிடணும்னு எண்ணம் வந்த உடனே சாப்பிடாத, ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பிடு. இப்படி ஒருத்தல் முயற்சி நீ செய்துக்கிட்டே வா, அப்போ கடவுள் வந்து உங்கள்கிட்ட நெருங்கி வருவார் அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இன்றைக்குமே நினைப்பேன் நான், திருவிருந்து எடுக்கிறதுக்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு முன்னால் தனி ஆகாரம் கூட குடிக்கக்கூடாதுன்னு எங்கள் அம்மா வீட்டில் சொல்லி தந்தாங்க. கான்வெண்ட்டில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் தான் அதுக்கு முன்னாலே தண்ணி காப்பி குடிக்கணுமா குடிச்சிடணும். இப்போ தான் எல்லோரும் சர்ச்சுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க. அதே நான் திருவிருந்துக்கு போகிற நேரம் பார்த்து குடிச்சிட்டு போகக்கூடாது அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அது பயபக்தியாக நம்ம அதில் பங்கு கொள்ள வேண்டும். அதனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே என்னென்ன குடிக்கணுமோ எல்லாம் குடித்து நிப்பாட்டிக்கிறணும். இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் அநேகம் தேவன் தாவீதினிடத்திலே கண்டார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக நீதிக்கு சரிக்கிட்டு என்மேல் பிரியமாக இருந்தார். இன்றைக்கி நெருக்கத்தில் இருக்கீங்களா? விசாலத்தில் உங்களை நிறுத்தி சூப்பராக நம்முடைய வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கும். சுகமாய் வாழ்ந்தான் அல்லவா அப்படின்னு பார்த்தோம்ல நம்ம எரேமியாவில். நீங்களும் சுகமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றார். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் வாசிங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழிச்சிருங்க அப்படின்னா வெட்டி போடுங்க அப்படிலாம் இல்லை. அப்படிப்பட்ட கிரியைகளை நம்மை விட்டு என்ன செய்யணும்? அழித்திடணும். மோகம், துர்இச்சை, வீணான சிந்தனைகள், பொறாமைகள். இந்த காலத்தில் ரொம்ப பொறாமை, யாரை பார்த்தாலும் பொறாமை. அப்படி அவங்களுக்கு நம்ம பொறாமையால் பேசுகிறோன்னே தெரியல, ஆனால் பொறாமையாக பேசுகிறாங்க. என்ன அப்படிப்பட்ட குணம் ஏட்டம் இருக்காப்பா? என் கண்ணு பொறாமையாக பார்க்குதாப்பா? வேண்டாப்பா, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைங்க. தேவன் உங்களை நல்லா வைப்பார் அவருடைய கிருபையினால். அடுத்து நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 16ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக. பாருங்க, இதில் எப்படி நீ பிழைத்து நீ பெருகும்படிக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? நீதியையே பின்பற்றுவாயாக. எவ்வளோ அழகாக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். அருமையானவர்களே, நம்ம நீதி செய்ய வேண்டும், அநீதி செய்ய கூடாது என்று வேதம் இன்றைக்கு நமக்கு சொல்லுகின்றது. நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு நீதியையே பின்பற்றுவாயாக. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் முடியல ஏதாவது ஒரு தப்பை செய்திருந்தேன், ஏதாவது யோசித்துருந்தேன், ஏதாவது நினச்சிருந்தேன், திடீர்னு ஏதாவது பேசிடுறேன்ப்பா, காட் கிரேஸ் தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, முடியலப்பா. என் மகன் வந்து அடிக்கடி சொல்லுவான், காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பிக்கிட்டு இருப்பார், அதுக்குள்ளே ஆட்டோ வந்துடும், ஒரு பிள்ளைக்கு பஸ்ஸு வந்துடும், ஆட்டோ வெளியே நின்று ஆனான்ட்டு கத்திட்டு கிடப்பாங்க. அப்படி நேரம் இவங்களை எல்லாம் எடுத்து வச்சு லஞ்சில் எடுத்து வச்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எது முடிச்சுட்டு முடியலப்பா. அப்படி தான் நம்ம நிறைய நேரங்களில் தவறுகளை செய்து விட்டு முடியலப்பா, பரிசுத்தமாக இருக்க முடியலையே அப்படி சொல்கிறீங்களா? காட் கிரேஸ் கேளுங்க, கொஞ்சம் கிரேஸ் கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. நான் நீதி செய்யணும்னு விரும்புகிறேன்ப்பா, என்ன பரிசுத்தமாக இருக்குன்னு விரும்புகிறேன்ப்பா. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? கையை வச்சு ஜோமன் அப்படியே கையை வைங்க. எப்பா நானும் என்னை சார்ந்த என் குடும்பமும் நாங்கள் பிழைத்து எப்படி இருக்கணுமா? தேசத்தை சுதந்திரித்து நாங்கள் பெருகும்படிக்கு நாங்கள் நீதியை பின்பற்ற எனக்கு கிருபைத்தார். இந்த வசனத்தை கையை வச்சு 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 கேளுங்க. நாங்கள் நீதி செய்யணும், என் பிள்ளைங்க, என் குடும்பம், நாங்கள் நீதி செய்யணும், கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, இன்னும் ராஜ்யம் இருக்குது, அங்கே போகணும். இல்லை, நான் சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டு முன்னால் காட்டுக்கு இந்த ஆடு மாடு எல்லாம் மந்தையாக கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அம்மா வீட்டு முன்னாடி தான் எல்லாமே போகும். அங்கே தான் தண்ணி இருக்குது, செடி, இந்த புல் பூண்டுகள் எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. எங்கள் வீடு தான் அப்போல்லாம் கொஞ்சம் கடைசியாக இருந்துச்சு. அது பிறகு கடல் தான் வரும். இந்த செடிகள்லாம் போய் கிணறுகள் வந்து அதுக்கு பிறகு கடல் வந்துடும் பார்த்துக்கோங்க. எங்கள் வீடு தான் கொஞ்சம், எங்கள் வீட்டுக்கு இன்னொரு வீடு தான் கடைசி வீடு. அதனால் ஆடு மாடுகள் எல்லாம் மந்தையாக போகும். நான் எங்கள் அம்மாட்ட சரிசமயம் ஏதாவது கீழ்ப்படியாமல் செய்வேன்ல, அப்போது நினைப்பேன் இதெல்லாம் பாவம் பார்த்துக்கோ அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்போ நான் அந்த ஆடு மாடு கூட்டமாக போகும் தெரியுமா? அப்போ நான் நினைப்பேன், சரி இந்த ஆடு மாடு மாதிரியாவது நம்ம பிறந்தோம் இல்லை,
ஏன்னா அதனால் இப்படி அடுத்த தோட்டத்தில் எதையும் தின்னாலும் என்ன நடக்குது? நம்ம மனுஷனா பிறந்ததுனால தான் எல்லாம் பாவம் தப்புன்னு சொல்கிறாங்க. ஆடு மாடு மாதிரியாவது நம்ம பிறந்தோம்ல நினச்சிருக்கேன் நான் சின்ன பிள்ளையிலேயே. ஏன்னா பாவம் அவ்வளோ கொடிதாக இருக்கின்றது. அடி உழுதில்ல, இவ்வளோ பெரிய ஓலையை மாதிரி இந்த பனை ஓலை இருக்குல்ல, அதை இவ்வளோங்கான்னு வச்சு நல்லா கெட்டி வச்சுருப்பாங்க. அப்போ எதிர்த்து பேசினா அந்த ஓலையை தான் அம்மா எடுப்பாங்க. நான் அடி வாங்க பயந்து ஓடவே கிடந்து ரோட்டுலேயே. அப்போ நம்ம தப்பு பண்ணுறதானே, மாடு ஆடு மாதிரி பிறந்தா இவ்வளோ அடி கிடைக்காதுல்ல அப்படின்னு நினச்சிருக்கேன். இப்போ ஆண்டவர் நமக்கு இருக்கார், ஏசப்பா இருக்காங்க, இப்போ பிரச்சனை இல்லை. இனிமேல் சுமிதாங்க அவர் தான், அவர் மேலே சாஞ்சுக்கிடலாம். இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா இல்லை, அப்பா இல்லை, அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசைன்னு பக்தன் பாடி இருக்கார். அப்பா மேலே சாஞ்சிக்கோங்க, பாசிட்டிவாக பாருங்கள், பாசிட்டிவாக பாருங்கள், அன்பாக பாருங்கள். நீதியையே செய்யணும் நமக்கு ஏன் இன்றைக்கி கற்றுக் கொடுக்காரு? நீதி செய்ய பாரு, அப்போ நீ பிழைத்து பெருகி நீ சுகமாய் வாழ்ந்திருப்பார். அப்போ அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீ செய்யாத, நீங்கள் செய்யாதீங்க, என்னிலிருந்து அநியாயம் செய்யாதீங்க, அசுத்தமாக இருக்காதீங்க, மன்னிப்பு கேட்டு எந்திரிச்சிருங்க, நீதி செய்யுங்க, சந்தோஷப்படுத்து, இன்னும் நீதியையே செய்யுங்க. நீங்கள் நீதி செய்கிறவங்க அநீதிக்கு பெயராதீங்க. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாட்டும், அப்படி பரிசுத்தமாக இருக்கிறவன் அசுத்தத்துக்கு பெயராத, ஜாக்கிரதை. அதில் ஸ்டில், அதான் ஸ்டில்னு வாசித்தாங்க இங்கிலீஷில். நின்றுக்கோ, அப்படியே நின்றுக்கோ, சில மாதிரி நின்றுக்கோ. பரிசுத்தமாகிட்டு இருக்கே, அப்படி பரிசுத்தத்திலே நின்றுக்கிட்டே இரு, எதுவும் உன்னை அசைக்கக்கூடாது. நீதி செய்கிற நீதிலே நின்றுக்கிட்டே இரு, யாருக்காகவும் அநீதிக்கு பெயராத. ஏன்னா தேவன் ஒருத்தர் இருக்கார், அவர் எம்ஆர்ஐ எடுத்துக்கிட்டே இருப்பார், மார்க்கு போட்டுக்கிட்டே இருப்பார். டெய்லி உனக்கு மார்க்கு போடுவார், அவர் தான் போடுவார். மனசெல்லாம் போட்டதெல்லாம் அதெல்லாம் சரிக்கிட்டு, மற்றவங்க உன்னை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அதெல்லாம் நோ மேட்ரு. தேவன் மார்க்கு போட்டுகிட்டே இருப்பார். எனக்கு இன்றைக்கி டெய்லி மார்க் இப்போ போட்டிருப்பார் எனக்கு. நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க, எந்த சிந்தனையில் இருக்கீங்க, உங்களுக்கு மார்க்கு விழும், பரலோகத்துக்கு வரும் ஒரு நாள். அதனால தான் இப்போ பயந்து பயந்து நம்ம ஆண்டருக்காண்டி ஜீவிக்க வேண்டியது இருக்குது. பொறுத்துக்கிடுவோம், சைத்துக்கிடுவோம். எல்லோரும் உலகத்தில் வாழ்கிறோம், எல்லாருக்கும் எல்லாம் சாத்தானும் வருவான் சோதிக்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஸ்டேட்டஸில் நின்றுக்கோங்க. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்கன்னா அதே ஸ்டேட்டஸ் தான், நீங்கள் நீதி செய்கிறீங்களா அதே ஸ்டேட்டஸ் தான். ஆனால் அசுத்தமாக இருந்தால் பரிசுத்தத்துக்கு வந்துடுங்க, அநியாயம் செய்தால் நீதிக்கு வந்துடுங்க. அப்போ பிழைத்து பெருகி வாழ்ந்திருப்பீர்கள். கடைசி அந்த வசனத்தை வாசித்து முடிக்க, வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பார்த்தீங்களா, அவனவன் கிரியைகள் தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருகிறது. யார்ட்டையும் கொடுத்து விட மாட்டேன், ஏன்னா நானே கொண்டு உனக்கு தந்துடுவேன். சில பேர் இப்படி பணம் எது பண்டம் கொடுக்கணும், நானே போய் கொடுத்துருவேன், ஏன்னா குறிப்பிட்ட ஆள் கையில் போய் சேர்ந்துருங்களா, அதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், யார்ட்டையும் நான் கொடுத்துட விட மாட்டேம்மா, நானே உனக்கு தந்துருந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக. இப்போ நம்முடைய கிரியை கரெக்டாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் வேண்டாம், அசுத்தம் வேண்டாம். இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, இந்த கையை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த கண்ணு, இந்த வாய், நினைவு எல்லாமே என் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தில் நான் வாழ்ந்து பிழைத்து பெருகி நான் வாழ்ந்து என் தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும். என்னுடைய இலக்கு தான். எனக்கு ஒரு சிங்காசனம் இருக்குது, எனக்கு ஒரு கிரீடம் இருக்குது, எனக்கு ஒரு வெண்வஸ்திரம் இருக்குது, எனக்கு ஒரு குருத்தோலை இருக்குது, ஓயாத இன்பம் இருக்குது. பெற்றுக்கொள்வேன். அதுதான் இம்பார்ட்டன்ட், அதான் மெயின். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நேசிக்கிற நல்ல பிதாவே உங்களுக்கு நன்றிப்பா, எங்களோடு பேசுனீங்க, நன்றிப்பா. தொடர்ந்து நடத்துங்க. அநியாயம் செய்கிறவங்க விட்டுறட்டும், அநீதி செய்கிறவங்க விட்டுறட்டும், அசுத்தமாக இருக்கிறவங்க விட்டுட்டு இன்றையிலிருந்து பரிசுத்தமும் நீதியும் செய்து நியாயம் செய்து தம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து தவறு என்று அறிக்கை செய்தால் என் தேவன் மன்னித்து ஆசீர்வதிக்க மிகுந்த மனத்தாழ்மையோடு எல்லாருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், ஆசீர்வதித்து கடன் பாருங்கள், தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கடன் எடுத்துருங்க, தேவை சந்திங்க, சமாதானம் கொடுங்க, நல்ல காரியங்களை நடத்தி தார். எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.